ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை எந்தெந்த இளம்பெறி போலும் எய்ச்சனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை பொந்தியில் வைத்தடே போற்றுகின்றேனே. நாளின் செய்யும் மனிதாவின் செய்யும் என நாடி வந்த கோளின் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசஜித தாளும் சிலம்பும் சிதங்கஜும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. சர்வமங்கல மங்கல்யே சிவ சர்வர்த்த சாதிகே சரண்யே திரியம்பிரிகே கௌரி நாராயணி நமஸ்துதே. ஞானம் நந்தவனம் தேவம் நிர்மலம் ஸ்படிகாக்கிருத்திம் மதாரம் சர்வ வித்யாநாமய கிரீவம் உபாஸ்மகே. வணக்கம். திருமணமாகி சாந்தி முகூர்த்தம் நடத்துவது எந்த காலகட்டங்களிலே இது நாம் அந்த நேரத்தை குறிக்க வேண்டும் அப்படின்னு என்ன அர்த்தம்? முதலிரவு சம்பந்தப்பட்ட விஷயத்திலே நேர காலங்களை அறிந்து அதற்கேற்றது போல முதலிரவு நடத்த வேண்டும் அப்படின்னு அர்த்தம். அப்போது பெரும்பாலும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, பொருத்தம் பார்க்குறாங்க. அந்த தோஷம் இருக்கா, இந்த தோஷம் இருக்கா, எல்லா தோஷமும் சரி, எல்லாம் நிவர்த்தி அடைஞ்சாச்சு. சரி, லக்னம் குறிக்கிறாங்க. திருமணம் செய்கிறதுக்கான லக்னம் அதுவும் குறிக்கிறாங்க. அது நேர காலங்கள் பார்க்குறாங்க. ஆனால் இந்த சாந்தி முகூர்த்தம் மட்டும் நடத்துவதை இது ஒரு சிலர் அந்த நேர காலங்களை பார்த்து செய்வாங்க, இல்லைன்னு சொல்லலை. இது எல்லோரும் அந்த மாதிரி கடைபிடிக்கணும். ஏன்னா திருமண நேரத்திற்கு லக்னம் குறிப்பது போல இந்த முதலிரவு சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் நாம் நேர காலங்களை அறிந்து அதற்கு ஏற்றது போல செயல்படுவது தான் மிக சிறப்பானதாக இருக்கும். ஏன்னா சில நேர காலங்கள் என்னாகும், அதாவது பொதுவாக நம்ம பேப்பரில் டெய்லி பார்க்குறோம், திருமணமாகி கணவன் இறந்து விடுவது, மனைவி இறந்து விடுவது, அல்லது விவகாரத்து ஏற்படுவது, அல்லது பிறக்கும் குழந்தை ஊனமுள்ள குழந்தையாக பிறப்பது, அல்லது கர்ப்ப சிதைவு ஏற்படுவது, எத்தனையோ விஷயங்களை நாம் அனுதினமும் பார்க்கிறோம், பேப்பரில் படிக்கிறோம். அப்போது இந்த ஒரு நேர காலங்களை ஒரு நல்ல நேரமாக நாம் எப்படி பார்ப்பது அப்படின்னா, அதாவது சாந்தி முகூர்த்தம் நடத்துவது அந்த ஒரு காலநிலைகளிலே ஜாதக ரீதியிலே எப்படி இருக்கணும், கிரகங்களுடைய நிலை எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு விதிமுறை இருக்குது. அல்லது நான் என்ன சொல்ல, இப்போ இந்த பதிவில் என்ன சொல்கிறோம், கூடாத நாள், இந்த நாளில் இருக்கக்கூடாது அப்படின்றத பற்றி தான் இது. ஏன்னா அது எதையும் போட்டு குழப்பிக்கூடாது. அப்போது சாந்தி முகூர்த்தத்தை, முதலிரவு நேர காலங்களை தவிர்ப்பது. அப்போது ஜாதக ரீதியில் சூரியனுக்கு 12ஆம் இடத்திலும் 2ஆம் இடத்திலும் ஆகிய இருபுறங்களிலும் சனி பகவானும் செவ்வாய் பகவானும் இருப்பது அப்படின்னா, அதாவது சனியும் செவ்வாயும் இருப்பது யாருக்கு? சூரியனுக்கு 12லும் அப்படின்னா பின்னாடி வீடு, 2 அப்படின்னா முன்னாடி வீடு. சூட்சமாக அவ்வளோதான். அப்போது இருபுறங்களிலும் சனியும் செவ்வாயும் சேர்ந்திருப்பது அல்லது தொடர்பு பெறுவது இந்த காலகட்டங்களிலே சாந்தி முகூர்த்தம் நடத்துவதால் ஆண்மகனுக்கு கெண்டம். அப்போது ஆணுக்கு ஏதோ ஒரு விபரீதமான முடிவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இது மேலும் பேசலாம், பேசிக்கிட்டே போகலாம், வேணாம். ஒரு விபரீதமான முடிவு ஆண்மகனுக்கு ஏற்படும் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அப்போது இந்த ஒரு காலகட்டத்தை தவிர்ப்பது மிக சிறப்பானதாக இருக்கும். எத்தனையோ வழிமுறை இருக்குது, அதில் இதுவும் ஒன்று.
இது இது ஒன்று தான், இப்படி தான் அப்படின்ற ஒரு விஷயம் நான் சொல்ல வரல. அதாவது இந்த ஒரு அமைப்பில் உள்ள நேர காலங்களை தவிர்ப்பது சிறப்பானதாக இருக்கும். அதே போல் சந்திர பகவானுக்கு 12 சனி பகவானும் செவ்வாயும், அல்லது சந்திரனுக்கு 2 சந்திரனுக்கு 2 சனியும் செவ்வாயும், அப்போது முன்ன பின்ன 12ஆம் வீடு 2ஆம் வீடு ஆகிய இருபுறங்களிலும் இந்த கிரகங்கள் இருப்பது அந்த காலகட்டத்திலே சாந்தி முகூர்த்தம் நடத்தும் காலகட்டங்களிலே இருந்தால் இந்த ஒரு நேர காலங்களை தவிர்ப்பது நல்லது. இப்படி இருக்கும் அமைப்பில் சாந்தி முகூர்த்தம் நடத்துவதால், முதலிரவு நடத்துவதால் பெண்ணுக்கு கண்டம். அப்போது அந்த பெண்ணுக்கு ஏதோ ஒரு விபரீதமான முடிவு வரும் அல்லது ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். அப்போது 2 வாரத்தில் கூட முடிச்சிடலாம். சூரியனுக்கும் முன்னும் பின்னும் ஆணுக்கு கண்டம், சந்திரனுக்கு முன்னும் பின்னும் பாவகிரகங்கள் இருப்பது பெண்ணுக்கு கண்டம். இவ்வளோதான் விஷயமே. இந்த ஒரு நேர காலங்களை தவிர்த்து சாந்தி முகூர்த்தம் நடத்துவது மிக சிறப்பானதாக இருக்கும். வணக்கம்.